அனைவருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி கும்ப லக்னம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியாக எண்ணி வரும்பொழுது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இப்படி எண்ணி வரும்பொழுது 11வது ராசி லக்னமாக வரக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா கும்பம். அந்த கும்ப ராசி லக்னக்காரர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள், வாழ்வில் அவர் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றின ஒரு பதிவு. இந்த கும்பராசி கும்ப லக்னம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைத்த இந்த பிறவியே மிகப்பெரிய ஒரு லாபம்னு வச்சுக்கோங்களேன். எந்த விஷயத்தையும் தன்னை லாபகரமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு பயன் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், சும்மா நாச்சுக்காச்சு நடந்தாது போகிறோம்டா, அப்படி நடந்து போகிற விஷயத்தில் கூட ஏதாவது ஒரு பயன் இருக்கணும், உடம்பாவது கொஞ்சம் குறையும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு பயன் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்கள். அதிகப்படியான அறிவாற்றல் பெற்ற நபர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தை எப்போ செய்யணும், எதுக்காக செய்யணும், யாருக்கிட்ட செய்யணும் இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தை பற்றினா அதிகப்படியான அறிவாற்றல் பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். வாழ்வில் எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். நல்லா சூப்பராக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதை எப்படி நமக்கு பக்காவாக பிளான் பண்ணி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஒரு தேவையில்லாத விஷயம் அந்த நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத விஷயத்துல கூட நல்லது என்ன இருக்கு அதை நம்ம நமக்காக பயன்படுத்திக்குவோம், அந்த விஷயத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவோம் அப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எதையுமே எந்த ஒரு சூழலிலும் எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். அதாவது ஒரு ஆசையின் காரணமாக வச்சுக்கோங்களேன், பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது அந்த ஆசைப்பட வைத்து, இல்லை ஏதோ ஒரு பொருளின் மீது ஆசைப்பட வைத்து அதன் மூலியமாக சில பிரச்சனைகளில் அடிக்கடி சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களோட கண்ணுக்கு இவங்க செய்யக்கூடிய செயல்கள் என்ன இப்படி சுயநலமாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மற்றவர்கள் கண்ணுக்கு சுயநல எண்ணம் கொண்ட நபர்களாக சுயநலம் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். இவங்க கரெக்டாக நடந்துக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்களை பார்த்து எப்படி செல்ஃபிஷாக இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்களா. அந்த மாதிரி மற்றவர்கள் கண்ணுக்கும் சுயநல எண்ணம் கொண்ட நபர்களாக தெரிவார்கள் இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே உண்மையை பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். சத்தியம் பேசணும்டா, சத்தியமாக சொல்கிறாங்க, நான் அப்படி செய்யவே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாகவும் உண்மையை பற்றி பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். பொய் சொல்லி 1000 பிரச்சனை சந்திக்கிறத விட உண்மை சொல்லி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு போயிடுவோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு நடுநிலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்போ நல்ல ஒரு வசதியான குடும்பமாக இருந்தாலும் கூட தன்னுடைய வசதியை காட்டி கொள்ளாமல் ஒரு நடுத்தரமாக செயல்படுறது, ஒன்றுமே இல்லாத அந்த குடும்ப நபர்களாக இருந்தாலும் கூட, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க குடும்ப நபர்களாக இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிக்காமல் நடுநிலையாக செயல்படுறது, இந்த மாதிரி ஒரு நடுநிலையாக செயல்படக்கூடிய குடும்பத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வாழ்வில் நிறைய விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். நிறைய சம்பாதிச்சேன்டா, எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா. நிறைய செலவு பண்ணிட்டேன், ஒரு இடத்துல போய் 5000 ஆகக்கூடிய இடத்துல 10,000 செலவு பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய பேச்சே வாழ்வில் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஒரு விஷயத்தை பேசி சாதிக்கணும்னா இந்த கும்பத்தில் பிறந்தவங்களை கூட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை பேசி நமக்கு லாபகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே இவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு குரு உபதேசம் போன்றதா இருக்கும். நிறைய பேத்துக்கு வாழ்க்கையில் இவர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு கூட இருந்தாலே போதும் மிகப்பெரிய ஆளாயிருவானுங்க. நல்ல ஒரு குரு உபதேசம் போன்ற பேச்சை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். வாழ்வில் இவர்களுக்கு கிடைத்த தந்தையார் மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஆள்னு வச்சுக்கலாம். வாழ்வில் இவருக்கு கிடைத்த தந்தையார் தான் மிகப்பெரிய ஒரு லாபம். இந்த குரு உபதேசம் போன்ற பேச்சுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே தந்தையாரிடமிருந்து பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். நல்ல ஒரு இறை வழிபாட்டின் மீது அதிகப்படியாக செல்லக்கூடிய நபர்கள், இறை வழிபாட்டு மத நம்பிக்கையின் மீது அதிகப்படியான பற்று கொண்ட நபர்களாகவும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். வாழ்வில் எந்த ஒரு மனிதனாலே செய்ய முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், அதை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க.
எப்போ நான் அதை செஞ்சேன் அப்படின்னா அதெல்லாம் அப்படி தாண்டா அப்படிங்கிறாங்களா. அந்த மாதிரி வாழ்வில் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எளிமையாக லாபகரமாக செய்யக்கூடிய நபர்களாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தனக்கு இருக்கக்கூடிய கோப குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இப்போ ரொம்ப கோபம் வருது, எனக்கு எதை எடுத்தாலும் பொசுக்குன்னு கோபம் வந்துருது, கோபத்தை எப்படி நான் மாற்றிக்கிறது அப்படிங்கிற அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற நான் நிறைய விஷயத்தை என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். தொழில் சார்ந்த வகையில் ரொம்ப விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார். ஒரு லாஸ் வருது அப்படின்னு அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. தொழிலை நீ விடாமுயற்சி செஞ்சுட்டே வா, என்னைக்காவது ஒரு நாள் அது லாபமாக மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள். தொழிலில் பல தடைகளை கடந்து தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டாக உட்காடுறாங்க பார்த்தீங்களா. 5 வருஷம் ஃபர்ஸ்ட் 5 வருஷம் என் தொழிலில் நஷ்டம் மட்டும்தான், அதுக்கப்புறமேல இப்போ தாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் வந்து இன்னைக்கு நான் தொழிலில் ஃபீல்டில் வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தொழிலில் பல தடைகளை கடந்து நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். எந்த ஒரு பொருளாதார நிலையையும் சமாளிக்கக்கூடிய தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். நீ பணங்காசு கொடுத்தினாலும் அன்னைக்கு வீட்டில் எல்லாமே இருப்போம், நீ பணங்காசு கொடுக்கலைனாலும் அன்றைக்கி வீட்டில் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். அழகான கலத்திரத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். நல்லவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதே மாதிரி வந்து இது அந்த கலத்திரம் சொல்லக்கூடிய விஷயம் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கங்க. நல்ல ஒரு அழகான பையன்ப்பா, நல்ல ஒரு ஏற்ற ஜோடி, நம்ம பிள்ளைக்கு ஏற்ற ஜோடி, நல்ல அழகான பொண்ணு மகாலட்சுமியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி அழகான கலத்திரத்தை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு இரக்க குணத்தையும் ஒரு தெய்வ பக்தி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இரக்க குணம், நன்றி உணர்வோடு செயல்படுறது, இந்த மாதிரியாக பெறக்கூடிய கலத்திரத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். ஏங்க ரொம்ப கஷ்டப்படுறாருங்க, அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, ஏமா ரொம்ப கஷ்டப்படுறாருமா பாவம் அப்படிலாம் சொல்கிறாங்களா. அந்த மாதிரி நல்ல ஒரு இரக்க குணத்தோடு இருக்கக்கூடிய கலத்திரத்தை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். நல்ல ஒரு அறிவாற்றல் பெற்ற குழந்தைகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேலண்டட் குழந்தைகளாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையுமே துருதுருன்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலையும் அந்த டேலண்டடாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். குழந்தைகளிடம் நல்ல ஒரு நண்பனை போல பழகணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் கூட. குழந்தைகிட்ட சும்மா போய் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரா, ஃப்ரெண்டு மாதிரி பழகணும், அப்போ தான் அந்த குழந்தைங்க நம்மகிட்ட எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாக சொல்லுவாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி குழந்தைகளிடம் நண்பனை போல் பழக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நண்பர்கள் ரீதியாக வாழ்வில் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள், அது கடன் நோய் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டுனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை கூட எங்கிட்ட சிக்க வச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். காதல் விவகாரங்களிலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். காதல் சார்ந்த விவகாரங்கள்லையும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால் அந்த விஷயத்திலும் சரி, நண்பர்கள் விஷயத்திலும் சரி ரொம்ப கவனமாக இருப்பது இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது. இந்த வீடு வாகனம் சார்ந்த வகையிலையும் சில கடன்களிலும் சில பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். ஒருவரிடம் மற்றவரிடம் வந்து ஆலோசனை கேட்டு அதன் மூலமாகவும் சில கடன்களிலும் பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ள, நானே செஞ்சிருந்தா கூட நீட்டாக செஞ்சிருப்பேன்டா, தேவையில்லாமல் ஒருத்தங்கிட்ட போய் ஐடியா கேட்டு மாட்டிக்கிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கும்பத்தில் பிறந்தவர்கள். மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டும் அதன் மூலமாக பிரச்சனைகள் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு வரக்கூடிய களத்திறம் இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ அந்த நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, திருமணம் முடிந்து வரக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். எந்த நேரத்தில் எதை செய்யணும், எதை செஞ்சால் பிரச்சனை வரும், எதை செஞ்சால் நல்லது, இப்படிங்கிற மாதிரியான நல்ல ஒரு அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு இறை சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான நாட்டம் செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதிகப்படியான இறைவனிடத்தில் பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி இறை சார்ந்த விஷயங்களில் மத நம்பிக்கை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானை காரகத்துவமாக எடுத்து இந்த பாவங்களோடு இணைத்து சில பலன்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் சுய லக்னத்தின் அடிப்படையிலும் அவர்கள் பலன்கள் மாறுபடும். அவருடைய சுய ஜாதகமும் அவருடைய லக்னமும் நமக்கு தெரிஞ்சுன்னா நல்ல ஒரு தெளிவான பலன்களையும் துல்லியமான பலன்களையும் அந்த ஜாதகருக்கு நம்மளால் சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.